இந்த சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் களக்காட்டில் ஸ்ரீதா நர்சரி கார்டன் வச்சுருக்கோம். இது எப்படின்னா, வீட்டுக்கு தேவையான பொருள், காய்கறி செடிகள், அடுத்தால அலங்கார செடிகள், வாஸ்து செடிகள், அடுத்தால தோட்டத்துக்கு தேவையான மரங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. இதை எப்படின்னா, வீட்டுக்கு தேவையானது வீட்டில் வந்து நாங்கள் கார்டன் மாதிரி செட் பண்ணி கொடுப்போம். அப்புறம் தோட்டத்தில் ஆர்டர் பண்ணிங்கன்னா தோட்டத்தில் டெலிவரி உண்டு. எல்லா வெரைட்டிஸ் செடியுமே எங்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 250-300 வெரைட்டிஸ் செடிக்கிட்ட எங்கிட்ட அலங்கார செடிகள், பழ வகைகள், பூக்கள், காய்கறி செடிகள் எல்லாமே இருக்குது. எது ஹோல்சேலாகவும் எடுத்துக்கிடலாம், ரீட்டெயிலாகவும் எடுத்துக்கிடலாம். அது எப்படின்னா, வீட்டுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சின்ன கார்டன் வந்து செட் பண்ணணும். எப்படின்னா, நம்ம ஒரு வெளியே போயிட்டு வரும்போது நல்லா டென்ஷனில் வருவோம். அதை பார்த்தாச்சுன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் சில நேரம் என்னென்னா சந்தர்ப்பம் இருக்காது, வாங்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. ஆசைகள் எல்லாத்துக்குமே ஆசைகள் இருக்குது, வீட்டில் செடி வைக்கணும்னு. அதுக்கு வசதியாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வைக்க முடியாமல் இருக்கும், ஆனால் வீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் தண்ணி ஊற்றி அதை வளர்க்க வேண்டியது இருக்கும். நாங்கள் அதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக வந்து எங்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். நீங்கள் வீட்டிலே வந்து நாங்கள்லாம் வச்சு தரதுக்கு உள்ள வசதிகள்லாம் வச்சுருக்கோம். தென்னங்கன்று இருக்குது. தென்னங்கன்று எப்படின்னா, நாட்டு தென்னங்கன்று, குட்டநட்டை வெரைட்டிஸ், நக்குவாரி இருக்குது, சிகப்பு, கங்கபாண்டா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் எப்படின்னா, நம்மளுக்கு வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு வீட்டுக்கு 2 தென்னை மரம் எப்படியும் வேணும். ஒரு இளநி, ஒரு தேங்காய்க்குள்ளது. இளநிக்கு வைக்க மரம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு 3 வருஷத்தில் வந்து அது பலன் தந்துடும். வச்ச 3ஆவது வருஷம் நீங்கள் இளநி எடுத்துக்கலாம். அது தேங்காய்க்குள்ளது இருக்குது. அதிலே 3 வருஷத்தில் தேங்காய்க்கும் வெட்டிக்கிடலாம், இளநிக்கும் வெட்டிக்கலாம். அந்த மாதிரி வெரைட்டிஸ் கன்று இருக்குது. நாட்டுக்கன்று இருக்குது, 5 வருஷத்தில் காய்க்கும். அது லைஃப் லாங் உண்டு. இதுவுமே குறைஞ்சது 40 வருஷம் அது விடாமல் காய்க்கும், அந்த குட்டநட்டைங்கிறது. அந்த மாதிரி வெரைட்டிஸுக்கு அடுத்தால மாமரம் இருக்குது. மாமரம் கரெக்டாக வச்சு 1 வருஷத்தில் காய்க்கக்கூடிய மாமரம் இருக்குது, குட்டையிலே காய்க்கும். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பலாமரம் இருக்குது. பலாமரம் வந்து கரெக்டாக வச்ச 6ஆவது மாதம் காய்க்கக்கூடிய வெரைட்டிஸும் இருக்குது. எலுமிச்சை மரம் அதே மாதிரி இருக்குது. கொய்யா மரம் இருக்குது. எல்லாமே கரெக்டாக வச்சு 1 வருஷத்தில் உங்களுக்கு பலன் தரும். அந்த வெரைட்டிஸில் நாங்கள் சின்ன தோட்டமாக இருந்தாலும் தொட்டியில் வைக்கிறதுக்கும் இருக்குது, தோட்டத்தில் வைக்கிற மாதிரியும் இருக்குது. 1 வருஷத்தில் நீங்கள் அது பலன் பெறலாம் வச்சு ஒரே வருஷத்தில். அந்த மாதிரி நீங்கள் ஒரிஜினலாலிட்டியே இங்கே வந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கொரியரில் கூட அனுப்பி விட்ற மாதிரிலாம் வசதிகள் வச்சுருக்கோம். அப்புறம் பூக்கள் உள்ள வெரைட்டிஸ் ஒரு 20 பூச்செடிகள், ரோஜா பூவிலே 20 வெரைட்டிஸ் இருக்குது. தேவையான இது உங்களுக்கு பூ தலைக்கு வைக்கிற மாதிரி, இல்லைன்னா அழகுக்கு மட்டுமே பூக்கக்கூடிய செடிகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. அடுத்தால செம்பருத்தி இருக்குது, அரளி செடி, பிச்சி, மல்லிகையில் 4 மல்லி இருக்குது, 4 வெரைட்டிஸு. இன்டோர் பிளான்ட் இருக்குது. இன்டோர் பிளான்ட்லாம் எப்படின்னா, நீங்கள் ஒரு டிவி வச்சுருக்கோம், டிவி பக்கத்தில் சும்மா ஒரு பிளாஸ்டிக்கை வைக்கிறதோட இயற்கையாகவே ஒரு செடியை வைக்கலாம். அது அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஸ்டாண்டு செட் பண்ணி வீட்டுக்குள்ளே நீங்கள் தேவையான பார்க்கறதுக்கே உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். பிளாஸ்டிக்கோட இது வந்து நம்ம மனசை வந்து மாற்றக்கூடிய தன்மை இயற்கைக்கு உண்டு. அந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் எல்லாருமே தவிர்ப்போம். வீட்டுக்குள்ளே செடி நம்ம வைக்கிற மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து நேரில் வந்து பார்த்துக்கலாம். தேவைக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நாங்களே வந்து செட் பண்ணி தரக்கூடிய அளவுக்கும் இருக்குது. பைக்கஸ்னு ஒரு செடி இருக்குது. அந்த செடி எப்படின்னா, வாசலில் நம்ம தேவைக்கு வச்சுட்டு 2 சைடும் வச்சுட்டு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைடு கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 6 மாதம் கழித்து அதை கட் பண்ணி ஒன்று பால் மாதிரி வரலாம், இல்லை எலிஃபண்ட் மாதிரி கட் பண்ணலாம், இல்லைனா பொம்மை மாதிரி கட் பண்ணலாம். அந்த மாதிரி வெரைட்டிஸ் உள்ள செடி இருக்குது. அது கிட்டத்தட்ட தரையில் வச்சாச்சுனாக்கி ஒரு 6 மாதத்துல நல்லா பெருசாகிடும். அந்த தேவைக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா சைஸ் வந்துடும், அதுக்குள்ளே சைஸ் வந்துடும். அப்புறம் எல்லோ ஃபார்ம் செடி இருக்குது. அது எப்படின்னா, வாசலில் லைனாக வச்சாச்சுன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். இன்டோராகவும் அதை யூஸ் பண்ணிடலாம். அப்புறம் தொராண்டான் இருக்குது. அப்புறம் பாக்ஸ் கட்டிங் மாதிரி போட்டு விட்றதுக்கு, அது ஒரு காம்பவுண்டில் லைன் வச்சு அதில் பாக்ஸ் கட்டிங் போடலாம். அதெல்லாம் வீட்டுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். இது கிறிஸ்மஸ் ட்ரீ. இது நம்ம வீட்டுக்கு ஒரு செடி வச்ச ஃப்ரண்டில் வச்சாலே அழகாக இருக்கும். சீரியல்லாம் போடுறதுக்கு நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். அப்புறம் இது யூஜினியா. இதை எடுத்துரு. இதுதான் யூஜினியான்னு சொல்லக்கூடிய வெரைட்டிஸ். இதில் 3 வெரைட்டிஸ் இதில் உண்டு. மாமரம். இந்த மாமரம் வந்து 1 வருஷத்துலேயே காய்க்கக்கூடியது. இப்போவுமே காய் இருக்குது. ஆனால் நீங்கள் தோட்டத்தில் வச்சிங்கன்னா கரெக்டாக 1 வருஷத்தில் காய் பறிக்கலாம். எல்லா வெரைட்டிஸும் இருக்குது அதில். தென்னை, குட்டநட்டை 3 வருஷத்தில் காய்க்கக்கூடிய வெரைட்டிஸ்.
இது குட்டை நட்டையானே? ஆமாம், குட்டை நட்டை பேர். இதுவும் அதுதான், இதுவும் குட்டை நட்டை தான். அதுதான் நாடு. செவ்வழனிம்பாங்களா? அது செவ்வழனி தனியாக இருக்குது அதில். இந்த சேனல் பார்த்த அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீதா நர்சரி கார்டன்லேருந்து எப்படின்னா மக்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு செடி எல்லா செடியுமே தேவை தான். தேவைக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். 97 89 24 04 03. நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானது கொரியர்லையோ இல்லைன்னா நீங்களே வந்து நேரடியாக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.